இந்த லோகத்துக்கு வேணுங்கிற போகங்கள் அனுபவிக்கிறதுக்காகவோ எதுவாக இருந்தாலும் சரீரத்தை வச்சுதான் செய்ய வேண்டியிருக்கு. நதையோர் யாத்து நிர்வேஷம் பித்ரோகோ மர்த்திய சதாயுஷா. அந்த சரீரத்தை எந்த அப்பா அம்மா கொடுத்தாலோ அந்த அப்பா அம்மாவுக்கு 100 ஜென்மா எடுத்து தன்னுடைய தோலால பாதரட்சை திச்சு போட்டா கூட ஈடு செய்ய முடியாது. சர்வார்த்த சம்பவோ தேக ஜனித போஷிதோ யதா நதயோர்யாதி நிர்வேஷம் பித்ரோகோ மர்த்திய சதாயுஷா யஸ்தயோராத்மன கல்பஹ ஆத்மனா ச தனேன ச விருத்திம் ந தத்யாத்மம் பிரேத்ய ஸ்வமாம்சம் காதயந்தி. உடம்புல தெம்பு இருக்கு, பண வசதி இருக்கு, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒருபடி ரசஞ்சாதம் போடலை, திண்டாட விட்டுருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு தனியாக ஒரு நரகம் வச்சிருக்காளாம் சுவாமி. பசி பசி பசின்னு பரப்பலாம். இந்த யமபட்டர்கள்னா எகத்தானம் பண்ணி பேசுவாளாம். பசிக்கிறதா பெத்த தாயாருக்கு ரசஞ்சாம் போடுறதுக்கு வைக்கிறது. அவனுக்கு பசிக்கிறதுன்னு சொன்னாக்கா உன் மாம்சத்தையே கடிச்சு சாப்பிடுவாளாம். தாகமாக இருக்கு, நான் தவிச்ச வாய்க்கு ஜலம் கொடுக்குறியே உங்கள் அப்பாவுக்கு, உனக்கு தாகமாக இருந்தால் உன் ரத்தத்தையே பானம் பண்ணும்பாடாம். எஸ்தயோராத்மன கல்ப ஆத்மனாச்ச தனேனச்ச விருத்தம் பிரேத்ய ஸ்வமாம்சம் காதயந்தி. மாதரம் பிதரம் விருத்தம் பாரியாம் சாத்வீம் சுதம் சிசும் குரும் விப்ரம் பிரபன்னஞ்ச கல்போ பிப்ரச்வசன்மிருதா. வயசான காலத்தில் அப்பாவையும் அம்மாவையும், சாத்வியா இருக்கக்கூடிய பத்னியையும், சிசுவா இருக்கக்கூடிய குழந்தையையும், அதே மாதிரி வேதவித்தா இருக்கக்கூடிய குருவையும், தன் காலில் பிரபத்தி பண்ணவனையும், இந்த வர்க்கத்தை சேர்ந்தவா எல்லாரையும் சக்தி இருந்து ஒருத்தன் காப்பாற்றாமல் விட்டுவிட்டான்னா அவன் மூச்சு விட்டாலும் ஒன்று தான், மூச்சு விடாமல் போனாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். கல்போ பிப்ரத் ஸ்வசன்மிருதா. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் சொன்னேன். வயசான காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது பிள்ளையோட கடமை. 1 வயசு பிள்ளை என்ன பண்ண முடியும்? 30 வயசு தகப்பனார் 1 வயசு பிள்ளை சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாக்க அது ஒரு ரிடிகுலஸ் சார்ஜ். அதனால் பிள்ளைக்கு 30 வயசு ஆகிடுத்து, 60 வயசு ஆகிடுத்து, அப்பா பார்த்துக்க வேண்டியது தான். மாதரம் பிதரம் விருத்தம். சாத்வியாக இருக்கக்கூடிய பத்னியை கைவிடப்படாது. இது பெரிய மகாபாபம். இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. பல குடும்பங்களில் காதில் விழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தேசத்தில் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஈஸ்வர பக்தியும் விஸ்வாசமும் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இப்படி வரலாமா? எங்கேயோ டைவர்ஸுக்காக அந்த ஃபேமிலி கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணிருக்கான், ஒய்ஃப் இஸ் கண்டஸ்டிங் தி சைல்ட் அப்படின்னு தான் காதில் விழுறது. அது வரவே படாது. மேலுபடிலாம் இருக்குது, கொஞ்சம் குறவு இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் இருக்கும். பர்ஃபெக்ட் ஒய்ஃபோ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டோ உலகத்தில் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ட் இண்டிவிஜுவலே கிடையாது. பர்ஃபெக்ட் இண்டிவிஜுவல் ஓடுனா ஸ்ரீராமனை பார்க்கணும், பர்ஃபெக்டாக யாராவது ஓடுனா ஞானிகளை பார்க்கணும். மனுஷ லோகத்தில் அது மாதிரி பார்க்க முடியுமா? முடியாது. முன்னையோ பின்னையோ அக்னிசாட்சியமாக விவாகம் பண்ணிட்டாச்சு. நமக்கு என்ன பகவான் விதிச்சிருக்காரோ அப்படி நடக்கும். இந்த ஸ்திரீ தான் உனக்கு பத்னியாக வரணும்னு சுவாமி விதிச்சிருக்கார். இந்த புருஷன் தான் உனக்கு புருஷனாக வரணும்னு சுவாமி விதிச்சிருக்கார். இந்த ஜென்மாவிலேயே அது கஷ்டமாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போயிடணும். இது இன்னொரு ஜென்மாவுக்கு இந்த கர்மாவை இழுத்துன்னு போகப்படாது. பாரியாம் சாத்வி, ரொம்ப ஜாகிரதையாக சொல்லிருக்கார். பாரியா சாத்வி சாதாரணமாக எப்பேற்பட்ட பாரியாக இருந்தாலும் தியாகம் பண்ணப்படாது. சாத்வியாக இருக்கக்கூடிய பாரியா, சாத்விகமாக இருக்கக்கூடிய பாரியை போய் ஒருத்தன் தியாகம் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த பையன் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் கேட்குற? கல்போ பிப்ரத் ஸ்வசன்மிருதா. அதே மாதிரி சுதம் சிசும், சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தனை போய் ஒருத்தன் ரட்சிக்காமல் விட்டு விட்டான்னாக்க யாருக்குமே உலகத்தில் யாருமே ஏற்றுக்க முடியாது. 5 வயசு குழந்தைய ஒருத்தன் காப்பாற்றாமல் ஒரு அப்பா அம்மா இருந்துட்டாக்க சுதம் சிசும் குரும் விப்ரம், வேதவித்தா இருக்கக்கூடிய குருவை ரட்சிக்காமல் விட்டுட்டா அது பெரிய தோஷம். இந்த பிரபந்தத்துக்கு மாத்திரம் அதுக்கு அட்ஜெக்டிவே போடலை. அப்பா அம்மா வயசான காலத்தில், பத்னி சாத்வியாக இருந்தா, புள்ள சிசுவாக இருந்தா, வேதவித்தா இருந்தால் குரு. காலில் விழுந்தவனுக்கு வேற குவாலிஃபிகேஷனே தேவையில்லை. காலில் விழுந்துட்டானோ அவனை ரட்சிக்கணும். குரும் விப்ரம் பிரபன்னஞ்ச கல்போ பிப்ரச்வசன்மிருதா. 10 வருஷ காலம் உங்களுக்கு நான் ஒன்றும் கைங்கரியம் பண்ண முடியாமல் போயிடுத்தேன் அப்படின்னு நினச்சி தாபப்பட்டு கதை இருக்கார் சுவாமி. ராமாயண பாகவத கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் மனசில் வைக்கணும். முன்னாடி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு புரியறதோ இல்லையோ அது இருக்கட்டும். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். புரிஞ்சவாளுக்கு கூட அப்படி உபன்யாசம் முடிஞ்சு வெளியில் ரோடில் போன உடனே என்னமோ சொன்னார். முதல்ல என்னமோ சொன்னார், உபனிஷத்துங்கிறார், கீதைங்கிறார், அதுங்கிறார், இதுங்கிறார். என்ன சொன்னாருன்னா புரிய மாட்டேங்குது. ஏதோ கேட்குறது புரிகிற மாதிரி இருந்தது.
வெளியில் ஓரத்துக்குள்ளே மறந்து போயிடும். அதான் வேதாந்தம். அப்படியே பதிஞ்சா ரொம்ப பெரிய பாக்கியம் இருக்கிறவாள் தான் அப்படி பதியும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சொல்கிறவருக்கு மறக்காமல் இருந்தால் போதும், கேட்குறவாளுக்கு மறந்து போனால் பரவாயில்லை. அந்த வேதாந்தங்கள் தான் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இது ரொம்ப சிம்பிள் மெசேஜ். அப்பா அம்மாவை நன்னா பார்த்துக்கணும். இதுக்கு இதுக்கு இதுதான் முதல் தர்மம். இந்த தர்மத்துக்கு அப்புறம் தான் நீ ஆத்மாவை பற்றி பிரம்மத்தை பற்றி எல்லாம் விசாரமே வேண்டாம். முதல்ல அப்பா அம்மா சந்தோஷப்படும்படியாக ஒருத்தர் நடந்து விட்டாங்கன்னா அவள் அனுகிரகத்திலேயே உனக்கு காலக்கிரமத்தில் உனக்கு வர வேண்டிய ஞானம் வந்தாலும் வந்துடும். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால மாதா பிதாவை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பல இடங்கள்ல உபன்யாசம் சொல்லியிருக்கேன். இந்த ஓல்டேஜ் ஹோம்னு இருக்கு பாருங்க, விருத்தாசிரமம், அது யாருக்கு? குழந்தையே இல்லாதவாளுக்கு ஆஸ் அ சோஷியல் டியூட்டி சொசைட்டி ஓஸ் தம் சம்திங். வயசான காலத்தில் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு கடமை இருக்குது. அதுக்காக அவளுக்காக இருக்கணுமே தவிர பிள்ளையோ பொண்ணோ ஒரு குழந்தை இருந்துவிட்டா இந்த விருத்தாசிரமத்தில் போய் அப்பாவையோ அம்மாவையோ விடப்படாது. கேட்டால் அங்கே அமெரிக்காவில் இருக்கான், பார்த்துக்கிறதுக்கு வழி இல்லை. அங்கேருந்து டாலர்ஸ் அனுப்பிச்சுட்றான். ஆனால் டாலர்ஸ் அனுப்பினா மாத்திரம் குழந்தைகள் அப்பா அம்மாவை பார்த்துன்றதாக ஆகாது. யூ மே பி ஏபிள் டு ஃபினான்ஷியலி டேக் கேர் ஆஃப் வாட் அபவுட் த ஃபிசிக்கல் டேக்கிங் கேர் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணுமோனோ. ராத்திரி 12 மணிக்கு இப்படி தலையை வதிக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வயசான காலத்தில் தான் தெரியும். சின்ன வயசில் 30 வயசு 35 வயசு தெரியாது, 80 வயசு 60 தான் தெரியும். அது இப்படி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் புள்ள இருந்து பொண்ணோ பிள்ளையோ மாட்டு பொண்ணோ யாரோ ஒருத்தர் எழுந்திருந்து வெந்நீர் வச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டால் போகிறோம், தலைவலி பறந்து போயிடும், நெஞ்சு விதை நின்று போயிடும். வெந்நீரை வச்சு கொடுக்க வேண்டாம், வெந்நீர் வச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டால் பறந்து போயிடும். வாட் தே ரிக்வயர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் கேர் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் அஃபெக்ஷன். இவ்வளோதான் வேணும். இதை நீ டாலராக அனுப்ப முடியாது. டாலராக அனுப்பிச்சாக்க சாப்பாடுக்கு ஒழுங்குற அந்த செலவு வேணால் நீ மீட் பண்ணிக்கலாமே தவிர ஃபிசிக்கலாக எமோஷனலாக சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த பாண்டை பக்கத்தில் இருந்து தான் கொடுத்தாகணும். இதை விட நமக்கு என்ன ஒரு பெரிய கடமை இருக்குது? உடம்பே அவள் கொடுத்தானே இந்த உடம்பே வந்திருக்கு, இந்த உடம்பு வச்சு நான் டாலர்ஸாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாமல் நம்ம வேறு என்ன வேணால் நம்ம லைஃப்பில் சாதிச்சா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு கிரெடிட் போகும். இந்த ஒரு கிரெடிட் இல்லைன்னா பாக்கி எல்லாம் டெபிட் தான். இந்த கிரெடிட் தான் டெபிட்டாக போய்டுறது. இதை நன்னா, அதுவும் முக்கியமாக இந்த தேசத்தில் பாரத மண்ணில் பிறந்த ஒருத்தரும் வாங்கிக்கணும். நம்ம உயிர் மூச்சு இருக்கிற மட்டும் அப்பாவையோ அம்மாவையோ விருத்தாசிரமத்தில் போய் சேர்க்கப்படாது, நம்மோட தான் இருக்கணும். எவ்வளவு சிரமமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன முடியும், நீ சாப்பிட்ற ரசம் சாப்பிட்டு போடும், ஒரு தினம் பாயசம் வடை பண்ணி போடுன்னு எங்கள் அப்பா அம்மாவும் கேட்கல. ஜீரணமும் ஆகாது வயசான காலத்தில். ஒரு ரசஞ்சா இருந்தால் போடும். சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவ ஞானியோனும் மாது தேவோபவான்னு வேதம் சொல்லிருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்டான் ஆச்சாரியா. அவனுக்கு கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஏன்னா அவள் அம்மாவை சரியாக வச்சுக்கல. அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாகவே இருக்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு தன்னை டிஃபெண்ட் பண்ணிட்டார். ஆச்சாரியா சொன்னேன், அம்மாவை தெய்வமாக பார்த்துக்கோன்னு தான் உபநிஷம் சொல்லியிருக்கு. உங்கள் அம்மா உங்ககிட்ட பிரியமாக இருந்தால் நீ அந்த அம்மாவை தெய்வமாக நினச்சிக்கோன்னு கண்டிஷன் சொல்லலை. அம்மா எப்படி இருந்தாலும் அம்மா தெய்வம் தான். நீ முதல்ல மாத்து தேவோபவா முதல்ல அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்புறமா தான் ஆச்சாரிய தேவோபவான்னு, மாத்து தேவோபவா பித்து தேவோபவா ஆச்சாரிய தேவோபா மூணாவது சொல்லிருக்கு. ஆச்சாரியனா இருக்கக்கூடிய என்கிட்ட அப்புறமாவா, முதல்ல அம்மாவுக்கு ஒதிச்சுட்டு அப்புறமா குருவாக இருக்கக்கூடிய என்கிட்ட வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மனசு ஞாபகம் வச்சுக்கணும். மாத்து பித்து சேவைக்கு மிஞ்சின ஒரு சேவை வேற ஒன்று இல்லை. பகவான் ராமாவதாரத்தை காட்டிருக்காள், கிருஷ்ணாவதாரத்தை காட்டிருக்காள். எத்தனை இடங்கள்ல நான் இப்போ ரொம்ப டச் பண்ணல. ஐ ஒன்லி டச் தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஸோ டு சே. இது பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு முழுக்க எடுத்துன்னு போகும். இந்த சப்ஜெக்ட் ஒன்று இன்னைக்கு ஒன்றும் முடியாது. ராமாவதாரத்தில் சுவாமி ஏகாந்தமாக காட்டில் இருக்கிறோது லக்ஷ்மண்கிட்ட போய் கதவுல என்ன மாதிரி ஒரு பாப்பியான ஒரு பிள்ளைய சீமந்த புத்திரனாக எந்த தாயாரும் ஈண்டெடுக்கப்படாது லக்ஷ்மணா. நான் பிள்ளையாக இருந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன சுகத்தை கொடுத்தேன், தீராத துக்கத்துக்கு தானே காரணமாக இருந்துவிட்டேன். மாஸ்ம சீமந்தினி காச்சித்து ஜனகே புத்திரமீதிருஷம் சௌமித்ரே யோகமம் பாயாகா தத்னிஷோகம் அனந்தகம். மகாபாரதத்தில் யக்ஷபிரஷ்னத்தில் 124 கேள்விகளில் ஒரு கேள்வி, உலகத்தை விட பெருசு எதுன்னு கேட்டாள். கிம்சித் குருதரம் பூமேகன்னு கேட்டாள். தர்மபுத்திர சொன்ன பதில் யோஜனை இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக சொன்ன பதில் மாதா குருதர பூமேகே, உலகத்தை விட